ஏ அண்ட் ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன? ஏ அண்ட் ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன அப்படின்னா, மீனிங் என்ன? ஒரு ஏக்கு ஆனுக்கும் மீனிங் என்ன? ஒரு. இதுதான் மீனிங். ஆனா நல்லா கவனிங்க, ஏக்கோ ஆன்கோ அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு. ஆனா ஏ யூஸ் பண்ற இடத்துல ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் யூஸ் பண்ற இடத்துல ஏ யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? ஏ யூஸ் பண்ற இடத்துல ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் யூஸ் பண்ற இடத்துல ஏ யூஸ் பண்ணக்கூடாது. அர்த்தம் ஒண்ணா இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான், நானே சொல்ற ஒண்ணுதான், பட் வெவ்வேறு இடத்துல பயன்படுத்துறோம். சரி, இப்போ இந்த AEIOU நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எப்படி? AEIOU கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இப்போ ஏல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை, ஏல ஆரம்பிக்கிற போல ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம்? ஆஸ். ஆஸ்னா என்ன? கழுதை. ஈல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எக். ஈல ஆரம்பிக்கிற போல ஒரு வார்த்தை அப்படிங்கும் போது எக். அடுத்து ஐல ஆரம்பிக்கிற போல ஒரு வேர்டு சொன்னா ஐஸ். ஓல ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்து ஆவுல். ஓல ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லுங்க ஆவுல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யூல ஆரம்பிக்கிற போல ஒண்ணு சொல்லும் பொழுது அம்ப்ரெல்லா. ஓகேவா? கவனிங்க பாருங்க, இது என்ன? AEIOU வந்துருச்சா? AEIOU. இப்போ ஏல ஆரம்பிக்கிற வார்த்தை ஆஸ் பாருங்க, ஏல ஆரம்பிக்குது இந்த வார்த்தை. எக் வந்து ஈல ஆரம்பிக்குது, எக் ஈல ஆரம்பிக்குது, ஐஸ் ஐல ஆரம்பிக்குது, அவுல் ஓல ஆரம்பிக்குது, அம்ப்ரெல்லா யூல ஆரம்பிக்குது. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே எதில் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா பபல்ஸ்ல ஆரம்பிக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாமே எப்படி? பபல்ஸ்ல ஆரம்பிக்குது. பபல்ஸ்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி ஆன் போடணும். இன்னும் கத்தி கூட சொல்லுறாங்க, பபல்ஸ்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆன் போடணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. பபல்ஸ்ல ஆரம்பிக்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆன் போடணும். என்ன சொல்லணும்? இப்போ ஒரு கழுதைன்னு சொல்லணும். எப்படி? ஒரு கழுதை அப்படின்னு சொல்லும் போது ஏ ஆஸ் சொல்லக்கூடாது. தப்பு. எப்படி? ஒரு கழுதைன்னு சொல்லும் போது ஏ ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஆன் ஆஸ். எப்படி? ஆன் ஆஸ் அப்படின்னு சொல்லணும். ஒரு முட்டைன்னு சொல்லும் போது ஏ எக்னு தப்பு. என்ன சொல்லணும்? ஆன் எக். ஆன் எக் அப்படின்னு சொல்லணும். அதே போல ஐஸ் போது ஆன் ஐஸ். இது ஐஸ் ஐஸ்கிரீம் சொல்லலாம். எப்படி? ஐஸ்கிரீம் சொல்லலாம். இதோட ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்கிரீம். இப்போ இங்க பாருங்க, அவுல் இருக்கு இல்லையா? இங்க என்ன சொல்லணும்? ஆன் அவுல், ஒரு ஆந்தை. அம்ப்ரெல்லா, ஆன் அம்ப்ரெல்லா, ஒரு குடை. பாருங்க, இது போல பபல்ஸ்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி ஆன் போடணும். ஆன் ஆஸ், ஆன் எக்ஸ். இங்க பாருங்க, நான் ஆன் ஆஸ் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்பா. ஆன் ஆஸ். ஏல ஆரம்பிக்கிற இன்னும் சில வார்த்தைகள் சொல்லட்டுமா? ஏல ஆரம்பிக்கிற இன்னும் சில வார்த்தைகள் சொல்லட்டுமா? ஆன் ஆஸ் சொல்லியாச்சு. ஆன் ஆஸ். இது ஆன் ஆப்பிள் சொல்லலாம்ல? ஆன் ஆப்பிள், ஒரு ஆப்பிள். ஆன் ஆக்டர், ஆன் ஆக்டர், ஒரு நடிகர் சொல்லலாமா? ஆன் ஆடிட்டர், ஆன் ஆடிட்டர். இப்ப ஈல ஆரம்பிக்க சொல்லட்டுமா? ஆன் எக் இருக்கா? ஆன் எக். ஆன் என்ஜினியர் சொல்லலாமா? என்ஜினியர் ஈல தான் ஆரம்பிக்குது. அப்போ ஆன் என்ஜினியர். அப்புறம் என்ன சொல்லலாம்? இது ஆன் எலஃபண்ட் சொல்லலாம் இல்லையா? ஆன் எலஃபண்ட், ஒரு யானை. இப்போ இது பாருங்க, ஐஸ்கிரீம் போது ஆன் ஐஸ்கிரீம், ஒரு ஐஸ்கிரீம். ஆன் இங்க் பாட், ஆன் இங்க் பாட், இங்க் ஐல தான் ஆரம்பிக்குது. ஆன் இங்க் பாட். ஆன் இன்ஸ்பெக்டர். நான் ஃப்ரெண்டு சொல்றேன், ஃப்ரெண்டு he is an inspector அப்படிங்கிற அப்ப என்ன அர்த்தம்? அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். ஆன் இன்ஸ்பெக்டர் சொல்லலாமா? இன்ஸ்பெக்டர் முதலில் தானே ஐ, இன்ஸ்பெக்டர் முதலில் தானே ஐ, அப்ப ஆன் இன்ஸ்பெக்டர் சொல்லலாமா? I am an Indian, I am
an Indian, நான் ஒரு இந்தியன். an Indian சொல்லலாமா? இன்னும் சொல்லிட்டே போலாம். இதுல பாருங்க, ஊழல பாருங்க. an owl, ஒரு ஆந்தை. an onion சொல்லலாமா? ஆனியன்னா வெங்காயம். an onion, an onion சொல்லாமே. an onion என்ன? ஒரு வெங்காயம். an orange சொல்லலாமா? an orange, ஒரு ஆரஞ்சு பழம். an orange. சொல்லிட்டே போலாம். அதுக்கு வாங்க, அம்ப்ரெல்லா இருக்கு. an umbrella, கரெக்ட். an umbrella